கைஸ், யூசிஎஸ்எல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது கைஸ். ஸோ இதில் மெரிட் அண்ட் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் சேலரி பாருங்களேன், மினிமம் பேசிக் பே 50,000லேருந்து மேக்ஸிமம் 2,20,000 வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி வேரி ஆகுது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.select.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக ஹையர் பண்ணுறாங்க, ஓகேங்களா, நிரந்தர அரசு பணி. ஸோ அந்த கேட்டகரியில் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. இதுக்கு இன்ஜினியரிங்கில் நீங்கள் மெக்கானிக்கல், நாவல் ஆர்கிடெக்சர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த போஸ்டிங் டெப்டி மேனேஜர் கேட்டகரி. இதுக்குமே நீங்கள் இன்ஜினியரிங்கில் மெக்கு இல்லைனா மெரைன் இல்லைனா நாவல் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், மெரைன், ஷிப் பில்டிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 30 ஜூன் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸாக செக் பண்ணிக்கிங்க. அண்ட் பேசிக் பேவை பொறுத்த வரைக்கும் E2 கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. E5 கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்கள் கைக்கு மந்த்லி எவ்வளோ வருன்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர். ஸோ இதுக்கு பேசிக் பே பார்த்திங்கன்னா 80,000, ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகிறது. அண்ட் டியரன்ஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 54.1% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 43,280. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20% சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 16,000. அதுக்கப்புறம் பர்க்ஸ் அண்ட் அலவன்ஸ் கேட்டகரியில் ஒரு 35,000. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 28,000 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உங்கள் கைக்கு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,67,000 அப்ராக்சிமேட்டாக வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டெப்டி மேனேஜர் கேட்டகரி. இந்த டெப்டி மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா பேசிக் பே 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி டியரன்ஸ் அலவன்ஸ் ஒரு 27,050. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒரு 10,000. பர்க்ஸ் அண்ட் அலவன்ஸ் கேட்டகரியில் ஒரு 17,500 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உங்கள் கைக்கு வரக்கூடிய அப்ராக்சிமேட் சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,04,000 கிட்டக்க உங்களுக்கு வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 50 வரைக்கும் எலிஜிபிள். அண்ட் இதே டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயிலுமே நம்ம பார்த்துடலாங்க. செலெக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு 40 மார்க்ஸு. அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு 30 மார்க்ஸு. அதுக்கப்புறம் ஜிடி குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கு ஒரு 10 மார்க்ஸு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு ஒரு 20 மார்க்ஸு. இது எல்லாமே சேர்த்து 100ஆக கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 100 மார்க்கில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்கள ஹையர் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே கிடையாது கைஸ், ஓகேங்களா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 1,000 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. எல்லா எலிஜிபிலிட்டியுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான்
எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.